இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு இப்ப வலிக்கல? வலியா? என்ன வலி? எனக்கு எப்பவும் வலிக்காது. ஆம்பளைங்களுக்கு எப்பவும் வலிக்காது தெரியுமா? வெரி ஸ்ட்ராங். அண்ட் இது ஜஸ்ட் மூக்கு தானே சிவப்பாச்சு. இப்ப அது கூட இல்லைங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. உன்னோட மூக்கு சரியாயிடுச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ. நான் கிளம்புறேன். பாய். ஏய் ரிஷி, நீ எதுக்காக வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, ஏதாவது உனக்கு வேலை இருந்துச்சா? வேலை எதுவும் இல்ல, ஆனா உன் ஞாபகமா இருந்துச்சு, அதான் வந்தேன். உன்னோட ஞாபகம் வந்ததும் உன்னோட முகத்தை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் இங்க நேரா வந்துட்டேன். உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் வந்தேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆயுஷ். நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு, லட்சுமி மேல எனக்கு அதிக அக்கறை இருக்கு. அவளுக்காக என்னால எதை வேணாலும் பண்ண முடியும். ஆனா எதை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. மனசு கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டேங்குது. அது நான் லட்சுமியை காதலிக்கிறேன்னு எனக்கு தோணல, காதலிக்க முடியும்னு தோணல. அதனால நீ சொல்றது பாசிபிள் இல்ல. இது எப்பவும் நடக்காது. சாரி. அப்புறம் லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறல, அவளோட சந்தோஷம் இந்த வீட்ல, இந்த இடத்துல என் கூட இருந்தா கிடைக்காது. அவ இங்கிருந்து போனதா சந்தோஷமா இருப்பா ஆயுஷ். என் மேல அவளுக்கு காதல் இல்ல, இருந்திருந்தா சொல்லிருப்பால. ஓ காட், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ரிஷி ப்ரோ? நான் ஒன்னு சொல்லவா? இந்த நேரம் வரும் நான் நினைக்கவே இல்லை, ஆனா வந்துருச்சு. உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன் நான் நினைக்கல, ஆனா இப்ப நான் சொல்லியே ஆகணும். ரிஷி ப்ரோ, உங்க வாழ்க்கையோட எல்லா டிசிஷன்லயும் எல்லா நேரத்திலயும் நான் உங்களுக்கு துணையா இருந்திருக்கேன். ஃபியூச்சர்ல கூட நான் உங்களோட எல்லா டிசிஷனுக்கும் துணையா இருப்பேன். ஆனா இந்த டிசிஷன் இருக்குல்ல, அதான் லக்ஷ்மி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, இதுக்கு நான் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு துணையா இல்ல, உங்களுக்கு எதிரா இருக்கேன். நீங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ரிஷி ப்ரோ, எவ்வளவு முயற்சி வேணா பண்ணுங்க, முடிஞ்சா இந்த கல்யாணத்தை பண்ணி காட்டுங்க. நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன். என் மேல கோவமா இருக்கீங்களா? கோவமா இருக்கீங்களான்னு கேட்டேன். உனக்கு அப்படி தோணுதா? தோன்றதுனாலதான் கேக்குறேன். ஆமான்னு சொன்னா எதுக்காக கோவமா இருக்கீங்கன்னு கேட்பேன். எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்கறேன்? எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு பண்ற, அப்புறம் இந்த ஃபார்மாலிட்டி எதுக்கு? ஃபார்மாலிட்டியா? ஃபார்மாலிட்டிக்கு கேட்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, ப்ளீஸ் கம். வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. ஓகே. வணக்கம்மா. உட்காரு ரிஷி. உட்காரு. ஹலோங்க. ஹலோங்க. ஹவ் யூ இஸ்? ஹவ் யூ இஸ்? வா வா, வந்து உட்கார். வணக்கம்ண்ணே. பையன் வரலையா? ஐ மீன் விக்ரம்.
குழந்தைனாருக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்துருச்சு, அதான் வர முடியல. ஆக்சுவலி நாங்க பிளானை கேன்சல் பண்ணிருப்போம். அவர் வர முடியாதுங்கிற விஷயம் தெரியறதுக்குள்ள நாங்க கிட்ட வந்துட்டோம். அதான் கடைசி நேரத்துல பிளானை கேன்சல் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. இல்ல இட்ஸ் ஓகே. விக்ராந்த் அப்புறமா பாத்துக்கிறோம். அது வந்து நாங்க பண்டிதரை கூட கூட்டிட்டு வந்திருக்கோம் ஜாதகம் பாக்குறதுக்காக. ஒரு நிமிஷம். ஜாதகம். தேங்க்யூ. இந்தாம்மா பண்டிதர் கிட்ட கொடு. பண்டிதரே, அது வந்து விக்ராந்தும் உங்க கூட வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி. உங்ககிட்ட போட்டோ இருக்கும்ல, நீங்க போட்டோ காட்டுங்க. ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. நாங்க போட்டோ பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி அத்தையோட போன்ல சார்ஜ் இல்ல, சோ கார்ல சார்ஜ் போட்டிருக்கோம். அண்ட் என்கிட்ட விக்ராந்தோட எந்த போட்டோவும் இல்ல, அதனால அது சலோனி, உன்னோட பர்ஸ்ல அவனோட ஐடி கார்டு இருக்குது இல்லையா, அதை எடுத்து காட்டு. ஓ அதுவா, கேஒய்சிக்காக இருக்கு. என்கிட்ட அவரோட ஒரு ஐடி கார்டு இருக்கு, இந்தாங்க, இதை நீங்க பாருங்க. அதை கொடுங்க. ஆயுஷ், ஓ அடேங்கப்பா, செம்ம ஸ்டைலா இருக்காரே. எங்க என்கிட்ட காட்டு. இல்ல ஆயுஷ், நீ சொல்ற செலிபிரிட்டி மாதிரி இல்ல, இவரு வேற மாதிரி இருக்காரு. எங்க என்கிட்ட காட்டு. பாரு. இது மாம் காட்டுங்க. சோனியா, ஆண்டி, இந்த போட்டோ அது வந்து பாக்க என் பையன் அந்த அளவுக்கு நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப தகுதியானவன். அதனாலதான் தனி ஆளா தன்னோட மொத்த பிசினஸையுமே அவன் உருவாக்கி இருக்கான். நீங்க பண்றது தப்பு, ரிஷி ப்ரோ பண்றது தப்பு. உங்க வாழ்க்கையை நீங்க பணைய வைக்கிறீங்க. அண்ணி, இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கும். அதோட காதலும் ஒரு தடவை தான் வரும். ஆனா நீங்களும் ரிஷி ப்ரோவும் ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான் எதுவுமே யோசிக்க கூடாது, எதுவுமே யோசிக்க கூடாது. சரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நான் போயே ஆகணும்.